இப்ப நான் திறமைசாலி தாங்க. ஆனா எனக்கு வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி ஓட்டு வாங்குற திறமை எனக்கு இல்ல. ஓட்டை வாங்கும் திறமை என்னிடம் இல்லை. ஓட்டை கேட்கும் திறமை என்னிடம் இருக்கிறது. ஓட்டை வாங்கும் திறமை என்கிட்ட இல்ல. ஆக நீங்க சட்டமன்றத்துக்கு போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க. யார் வரணும்னு நினைக்கிற மத்தியில மோடி அவர்கள் தான் வருவாருன்னு தெரியுதுல்ல. இப்ப நீங்க மத்தியில இந்த எம்பிக்கு இப்போ எம்பிங்க என்ன செய்ய முடியும்? சத்தம் போடலாம், கோரிக்கை வைக்கலாம். ஆனா எங்க எம்பி நாங்க எங்களுக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால எனக்கு இது பெற்று தாருங்கள் என்று இன்னும் அதிக உரிமையோடு பெற முடியுமா இல்லையா? உதாரணத்திற்கு நான் வந்து பெண்களுக்கு பேருந்துகளில் அவர்கள் பெருமையாக ஏறி இறங்குவதை நான் எந்த குறையும் சொல்லலை. ஏன்னா சாமானிய மக்களுக்கு அது தேவை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற பஸ்ஸில் சொகுசா ஏறி உட்கார முடியுதுலன்னு கேட்டு அவமானப்படுத்த வேண்டாம், அது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் நேற்று மகாராஷ்டிராவில் 74 லட்சம் பெண்களை லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறார்கள். 7500 கோடி ரூபாய் அதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 2.5 லட்சம் சுய உதவி குழுக்களில் உள்ள 25 லட்சம் சுய உதவி குழு பெண்களுக்கு 2500 கோடி ரூபாயில் அவர்கள் ஒவ்வொருவரும் லட்சாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உங்களுக்கு வண்டி பயணம் பெரிதா, வாழ்க்கை பயணம் பெரிதா? இன்னைக்கு அதனால்தான் அண்ணன் ஸ்டாலின் கூட சொன்ன, இப்போ எனக்கு புரோட்டோகால்ஸ் அதிகமாக உண்டு. முன்னாள் கவர்னர் என்ற வகையில் கூட எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துட்டாரு. நான் ரொம்ப தைரியசாலி, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினைச்சிருந்திருக்கலாம். இவங்களை போல துணிச்சலானவருக்கு என் பாதுகாப்புன்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கு எடுத்தது கூட கவலை இல்லைங்க. இப்ப சகோதரி பிரேமலதாவுக்கும் எடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் எதிர்குரல் அதிகமா கொடுத்துட்டு, ஒரு பெண் தலைவர்கள் வருவது ரொம்ப கஷ்டம். உங்க சித்தப்பா வந்து எம்பியா இருக்காரு, காங்கிரஸ்ல இருக்காரு, அவருடன் ரெகுலர் தொடர்புகள் உண்டா? நிறைய பேசுவீங்களா? இல்ல, எங்க கட்சி சேர்ந்தப்பறம் எங்க சித்தப்பாட்டலாம் சித்தப்பா இப்ப இல்ல, தம்பி அவரு இருக்காரு, அவங்க கிட்ட தொடர்பு மேக்சிமம் தொடர்பு இல்ல. நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. அவர் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் முக்கியமான இடம், மோடியுடைய ரைட் ஹேண்டா இருக்காங்க. தமிழிசை இவ்வளோ போராடி இருக்கீங்க, இவ்வளோ தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு அந்த கேபினெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, நான் அதை ஒப்புதலுக்கே போகலை. அப்படி பார்த்தா என்ன கவர்னர் ஆக்குனாங்களே, அதனால நான் அந்த ஒப்பீடுக்கே நான் போகலை. நான் வந்து ஒரு கள போராளி. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, நான் களத்துல இருக்க ஆசைப்படுறவ, வெற்றியோ தோல்வியோ நான் களத்துல இருக்க ஆசைப்படுறவள். மேடம்கிட்ட ஏற்கனவே நீங்க தேர்தலில் நிக்கிறீங்களான்னு கேட்டா, இல்லை நான் தேர்தலில் நிக்கல, நான் வந்து ராஜ்யசபால இருந்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. ஆக அதுக்காக அவங்க திறமைசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் நான் சொல்றேன், தேர்தலில் நின்று வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே திறமைசாலிகள். இப்ப நான் திறமைசாலி தாங்க. ஆனா எனக்கு வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி ஓட்டு வாங்குற திறமை எனக்கு இல்லை. ஓட்டை வாங்கும் திறமை என்னிடம் இல்லை. ஓட்டை கேட்கும் திறமை என்னிடம் இருக்கிறது. ஓட்டை வாங்கும் திறமை என்கிட்ட இல்ல. சொல்லுங்க. நான் செலவு பண்ணல, இல்லை, நான் ஓட்டெல்லாம் பண்ணல. நான் அதுக்குள்ளதான் செலவு பண்ணேன். ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு. என் கோட்டும் வெயிட்டு, என் நோட்டும் வெயிட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்ட செலவு தான். நாங்க வந்து கட்சி தொண்டர்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடுப்போம், அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காசு கொடுப்போம். ஓட்டுக்கு எங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம், ஓட்டுக்கு நாங்க எதுவுமே செய்யலைன்னு. ஆக அந்த ஆள்பலமும் அந்த மணி பவர், மசில் பவர் வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த இதுல நான் எந்த விதத்துலயும் என்னோட திறமை குறைஞ்சு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா வேட்பாளர்களோட அவர்களுக்கு இணையான திறமை உள்ளவள் தான் நான். ஆனா இந்த விஷயத்துல எங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். உங்களுடைய தோல்விக்காரர் பணம் தான் பிரச்சனை இல்ல, பணம் தான் இல்ல, ஆக அதுவும் ஒரு பிரச்சனை. தொடர்ந்து தோல்வியில சந்திப்பது மனசு கொஞ்சம் அப்செட் ஆகுதா? அப்செட்டால ஆகல, நாங்க வந்து உறுதியாகி கொள்கிறோம். தோல்வி வர 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 விழுப்புண்கள் அதிகம், பர வெற்றி புண்கள் வரும்னு கிடைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறோம். ஏன்னா முயற்சி செய்வதில் தவறில்லை. மக்களுக்காக, மக்கள் ஓட்டு போட்டிருந்தா மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். என்ன பார்த்தா அவங்ககிட்ட மேனிஃபெஸ்டோ காமிக்கிறேன், ஒரு மிகப்பெரிய கனவோட. தூத்துக்குடியிலே அப்படிதான். தூத்துக்குடியில் நான் குறிப்பிட்டிருந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து ராஜ்பவனுக்கு வந்த மத்திய அமைச்சர் என்னோட டேபிள் மேலே இருந்தது. எடுத்து பார்த்துட்டு, என்னங்க இது மத்திய அமைச்சர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள வாழை நாரை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள உப்பை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள மீனை எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள முத்தை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள ஏர் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி, சி கனெக்டிவிட்டி, வேற எல்லா மாவட்டங்களே அது கிடையாது. ஆக இத்தனை இணைப்புகள் இருந்து இதை எப்படி தூத்துக்குடியை டெவலப் பண்ணணும்னு நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மக்கள் ஓட்டு போடலை.
ஓட்டு போட்டிருந்தா நான் தூத்துக்குடி இன்னைக்கு இதை விட நான் சிறப்பாக கனிமொழி கொண்டு வரலன்னு நான் சொல்ல, இதை விட அதிகமாக கொண்டு வந்திருப்பேன். அதே மாதிரி தான் தென் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம் நான் கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு ஆளுநராக இருந்த அனுபவம் இருக்கிறது, மாநில தலைவராக இருந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு அதுவும் மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். அப்போ மத்தியில் தெலுங்கானா மக்கள் ஓட்டு போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் மத்தியில் உள்ள இணக்கமான சூழ்நிலை என்னோட மாநிலத்துக்கு நிறையா கிடைக்கும், என் தொகுதிக்கு நிறையா கிடைக்கும். அப்படி ஒரு மனநிலை தமிழ்நாட்டுக்கு ஏன் வரமா இருக்கிறது? நீங்கள் சட்டமன்றத்துக்கு போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க, யார் வரணும்னு நினைக்கிறப்படுது. மத்தியில் மோடி அவர்கள் தான் வருவாருன்னு தெரியுதுல்ல. இப்போ நீங்கள் மத்தியில் இந்த எம்பிக்கு இப்போ உள்ள எம்பிங்க என்ன செய்ய முடியும்? சத்தம் போடலாம், கோரிக்கை வைக்கலாம். ஆனா எங்க எம்பி எங்களுக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால எனக்கு இது பெற்று தாருங்கள் என்று இன்னும் அதிக உரிமையோடு பெற முடியுமா இல்லையா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுக எம்எல்ஏ அதிகமா அதிமுக எம்எல்ஏ செய்ய முடியுதான்னு திமுக எம்எல்ஏ அதிகமா செய்ய முடியறது இல்ல. அதே மாதிரி இன்னொரு நீங்க ஓட்டு போட்டாதான் நீங்களாம் செய்வீங்களான்றது வேற. இங்க அப்படித்தானே செய்றீங்க. திராவிட முன்னேற்ற கழக தொகுதிக்கு அதிகமா செய்ய முடியுது இல்ல. அப்ப அதே மாதிரி எங்களால அதிகம் செய்ய முடியும் இல்ல. ஆக மக்கள் இப்படி மாற்றி அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே, மத்திக்குனா இவங்களுக்கு கொடுக்கணும், மாநிலம்னா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா. ஏன் எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க? இப்ப தமிழ் சேனை குறைவா? நான் ஒரு 25 இந்த 17ஆம் தேதி வந்ததுன்னா, இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி வந்ததுன்னா, பாஜகவில் இணைந்து ஒரு மருத்துவராக இருந்து அரசியல்வாதியாக மாறி 25 ஆண்டுகள் ஆகிறது. நான் ஸ்டாப் 1999 நீங்க மருத்துவமனை செயலாளரா இருந்தீங்க. ஆமா, செப்டம்பர் 17ஆம் தேதி சேர்ற. செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு டிவைன் கோஇன்சிடென்ஸ், மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பிறந்த நாள் எனக்கு அன்னைக்கு தெரியாது, ஆனா நான் சேர்ந்த நாள் அதுதான். 25 ஆண்டு காலமாக நீங்க ஊடக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஸ்டாப். எந்த வருடமும் நான் வெளிப்படையா இல்லைன்னு சொல்ல முடியாது. என் கட்சியில நீங்க இப்ப என்னோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சாதாரண உறுப்பினர், நீங்க சொன்ன மாதிரி தென்சென்னை மாவட்டத்தின் மருத்துவர் அணி செயலாளர், அதுக்கப்புறம் மாநிலத்தின் மருத்துவர் அணி பொதுச் செயலாளர், அப்புறம் அகில பாரத மருத்துவர் அணியின் இணை அமைப்பாளர், அதுக்கப்புறம் மாநில பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர், அகில பாரத செயலாளர், அப்புறம் மாநில தலைவர், அப்புறம் கவர்னர். ஆக அடிப்படையில் ஒரு மாவட்டத்தில இருந்து மாநிலம் உயர்ந்து, மாநிலத்திலிருந்து அகில பாரதம் உயர்ந்து, அகில பாரதத்தில் திருப்பியும் மாநில தலைவராகி, அவ்வளவு என்னோட பயணம் நெடியது. ஆக அவ்வளவு நெடிய பயணத்துல எவ்வளவு அனுபவம் இருக்கும். 2 மாநிலத்தை வேற நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ தெலுங்கானாவில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள், புதுவையில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள், ஆக இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருவருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு எம்பி எதுவுமே பெருசா இந்த மாவட்டத்துக்கு செய்யல. ஆக இதை பார்த்து ஏன் நீங்க ஓட்டு? ஆக தமிழக மக்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, ஒரேடியா சின்னத்தை பார்த்து ஒரேடியா உங்க வேட்பாளர் யாரு, உங்க வேட்பாளரால இந்த மாவட்டம் பலன் பெறுமா? இன்னும் அதிகம். இப்ப எனக்கு ஓட்டு போட்டீங்கப்பா, எதிர்கட்சி எவ்வளவு கொண்டு வந்துட முடியும், என்ன செய்திட முடியும்? உடனே எதிர்கட்சி எம்பி கேட்டா இல்ல செய்யறாங்க. மரியாதைக்குரிய எதிர்கட்சி எம்பிக்கள் சொன்னா கட்கரி அவர்கள் செய்கிறார்கள், பிரதம அமைச்சரை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் இங்க திமுக எம்எல்ஏக்கு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதே மாதிரி பாஜக எம்பியா இருக்கும்போது இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கும்ல. ஏன் அதை மறுக்கிறீங்க? உங்களுக்கே வர வாய்ப்பை ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்றத எனது கருத்து. இல்ல, நம்ம இப்ப சமீப காலமா என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தல் அரசியலுங்கிறது என்னன்னா, மக்கள் ஊழலை ஏத்துக்கிட்டாங்க. ஊழலை இங்க ஏத்துக்கிட்ட மாதிரி தான் ஒரு மனப்பக்குவம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, ரேஷன்ல எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் இந்த ஆட்சி மேலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்பல ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க சட்டமன்றத்துல நீங்க அதை பிரதிபலிங்க, பாராளுமன்றத்துல எப்படி பிரதிபலிப்பீங்க நீங்க? இல்ல, இந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு அப்புறம் ஓட்டை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினரின் தகுதி வேறு, பாராளுமன்றத்தின் பணி வேறு, பாராளுமன்றத்தின் மூலம் உங்களுக்கு கிடைப்பது வேறு, மாநிலம் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது வேறு. நீங்க ரேஷன் வச்சு நீங்க அதை மெஷர் பண்ணீங்கன்னா எப்படி சரியா வரும்? அது தமிழக மக்கள் அறிவாற்றல் மிக்க மக்கள், அதை ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலை என்பது எங்களை போன்றவர்களுக்கு ஆதங்கமா இருக்கு. என்னன்னா, கட்சியை பொறுத்தவரை நமக்கு அதுவும் பிரஸ்டீஜ் இஷ்யூ, இதுவும் பிரஸ்டீஜ் இஷ்யூ. நம்ம 40க்கு 40 ஜெயிக்கணும், இங்கே நல்ல இப்பயே ஸ்டாலின் 200 ஜெயிக்கணுங்கிறாரு, 200 மேலே போகணுங்கிறாரு. ஸோ நம்ம கட்சியை இன்டாக்டா வச்சுக்கணும்னா நிறைய இல்லை, அதுக்கு அவங்க கட்சியில அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான கட்டமைப்பு இருக்கிறது என்பதில் நான் மாற்று கருத்து சொல்லலை. அவங்க 67லேருந்து கட்டமைப்பை சரி செய்து கொண்டிருப்பவர்கள். ஒரு தேசிய கட்சி, 80க்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதுவும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு திராவிடம் என்ற ஒரு சொல் ஆளுமையை கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்துல ஒரு தேசியம் என்று வரும்பொழுது, எமர்ஜென்சி பீரியட்லயே நமக்கு தேசியத்துக்கு ஆதரவு கிடைக்கலையே தமிழ்நாட்டில்.
ஆக தமிழகத்தில் அந்த தேசியத்தின் பக்கம் தமிழகம் திரும்ப வேண்டும் என்பது தான் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வளவுக்கு முன்னால் அது அதை சாதிக்க முடியவில்லை என்றால் இனிமேலாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் மறுபடியும் தீவிர அரசியலில் ஈடுபட்டிருப்பது. நிச்சயமா 1967 தேசியத்திலிருந்து திராவிடத்திற்கு ஒரு மாற்றம் வருவதைப் போலவே திராவிடத்திலிருந்து தேசியத்திற்கு 2026 ஒரு மாற்றம் வரும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திமுகவுல உதயநிதி எல்லாரும் ஏத்துட்டாங்களே, நான் துரைமுருகன் சீனியர் மோஸ்ட் மேன், அவர் சொல்றாரு உதயநிதி ஏற்றுப்பேன், அவருடைய மகனையும் கட்டாயப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஏன்னா அப்புறம் உதயநிதியை ஏற்றுக்கொள்ளலாம், அப்புறம் துரைமுருகனோட பையன் கதிரானந்துக்கு சீட்டு கிடைக்காது, பொன்முடி பையனுக்கு சீட்டு கிடைக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷனை நான் ஊக்கப்படுத்திட்டு என் ஜெனரேஷனையும் நான் ஊக்கப்படுத்திக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஆக இதனால கட்சியில் அவங்க சீனியர்ஸ் பாதிக்கப்படுறது இல்லை, ஒட்டுமொத்தமாகவே ஒரு வளர்ச்சி திட்டம் என்று. அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க, அரசியல் பின்புலம் இல்லாத பல லட்சம் இளைஞர்கள் வர வேண்டும், அவர்களுக்கான ஆற்றல், அவர்களுக்கான, ஏன்னா அடிமட்டத்திலிருந்து மேலே வரும்பொழுதுதான் அந்த மக்களின் பிரச்சனைகளை இன்னும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். மறுபடியும் நீங்க இப்படி வந்து கொண்டே இருந்தீர்கள். நீங்க இலவசங்கள் கொடுக்கலாம். உதாரணத்திற்கு நான் பெண்களுக்கு பேருந்துகளில் அவர்கள் பெருமையாக ஏறி இறங்குவதை நான் எந்த குறையும் சொல்லலை, ஏன்னா சாமானிய மக்களுக்கு அது தேவை. ஆனா அதே நேரத்துல நீங்க நாங்க கொடுக்குற பஸ்ல சொகுசா ஏறி உட்கார முடியுதுலன்னு கேட்டு அவமானப்படுத்த வேண்டாம், அது ஒன்று. ஆனா அதே நேரத்துல நேற்று மகாராஷ்டிரால 74 லட்சம் பெண்களை லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறார்கள். 7500 கோடி ரூபாய் அதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 2.5 லட்சம் சுய உதவி குழுக்களில் உள்ள 25 லட்சம் சுய உதவி குழு பெண்களுக்கு 2500 கோடி ரூபாயில் அவர்கள் ஒவ்வொருவரும் லட்சாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உங்களுக்கு வண்டி பயணம் பெரிதா, வாழ்க்கை பயணம் பெரிதா? அவ்வளவுதான். நீங்க இலவசமா வைத்துக் கொண்டிருங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கல பெண்கள் ஒண்ணு செய்யணும். ஆனா லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க லட்சாதிபதியாக்கி அந்த லட்சத்தை பல லட்சம் ரூபாய்க்கு அதை அவர்கள் மல்டிப்ளை செய்து அதன் மூலமாக தான் கையிலிருந்து எடுத்து கொடுத்துன்னா வச்சுக்கோ, பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பவர்களாக அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் தான் கொண்டு வர வேணும். ஆக மறுபடியும் இலவசங்கள் என்ற பெயரில் மக்களை பெற்றுக்கொள்பவர்களாகவே வைத்துக் கொள்ளாமல் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி, பிரபலமான ஒரு பழமொழி தான், நீங்கள் மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பெண்களுக்கான திட்டம் என்னன்னு சொல்லுங்க. பெண்களை தொழில் முனைவர்களாக மாற்றி அவர்களை இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 75 லட்சம் பெண்களை மகாராஷ்டிராவில் மாற்றிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல 1 கோடி பெண்களை மாற்றி பாருங்களேன். அப்படி நான் சொல்றதுனால ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் பிரதமரின் மருந்தகம் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி நான் சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது யார் மூலமாக இந்த கருத்து வந்தது என்பதில்லை. ஆக உங்களின் இலவசங்களாக அவர்களை வைத்துக் கொள்வதை விட அவர்களை லட்சியவாதிகளாக லட்சாதிபதியாக மாற்றுங்கள், மரியாதைக்குரிய மோடி சொல்வதை போல, அப்படின்றது எனது கருத்து. சரி, நீங்க தந்தைக்கு தகைசால் விருது கொடுத்தாரு, ஸ்டாலின் கொடுத்தாரு. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எனது தந்தை அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் சரி, அவர்கள் கட்சிக்கு ஆற்றிய தொண்டும் சரி, எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அவர்கள் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை போன்றவர்களுக்கு இன்னும் அதிக அங்கீகாரம் கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று, தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டிற்கு இன்னும் அதிகாரம் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. ஆக தகைசால் தமிழர் என்று வரும்போது தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு அவரை தேர்ந்தெடுத்ததற்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி சொன்னேன். மகளாக மகிழ்கிறேன் என்று போட்டிருந்தேன். மகளாக மகிழ்கிறேன், அதுக்கு என்ன சொன்னார் அவரு? நன்றி சொன்னார். அவர்தான். கலைஞர் குடும்பத்து உங்களுக்குள்ள நட்புங்கிறது தொடர்ந்து இருக்கா இல்லையா? இல்ல, நட்பு இருக்கு, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழகத்துல ஒரு தவறான ஒரு பார்வை என்ன இருக்கிறதுனா, அரசியலை தாண்டி சில நட்புகள் வைத்துக் கொண்டிருந்தால் ஏதோ அவர்கள் ஒரு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள். நேர்மறை உறவு தான் இதெல்லாம். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களின் சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப சகோதரி மாதிரியும் எனக்கு பழகக்கூடியவங்க. நான் இன்னைக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு போகும்போது போன வாட்டில் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு போனால் உடனே அது விமர்சனம் ஆயின்னு தான் நான் போகல. இல்லைன்னா இன்னைக்கு கூட நான் அவங்கள போய் தயாளு அம்மாவை போய் பார்த்துருப்பேன் நான். ஏன்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய அரசியல் சாயம் பூசப்படும் நான் போகலை. அதே மாதிரி எனக்கு நேர்மறையாக உறவுனா நேர்மறையாக எங்கேயுமே ரகசிய உறவுலாம் கிடையாது. அண்ணன் ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்கிறேன், அதே நேரத்தில் அவர் செய்கின்ற நல்லதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இன்னைக்கு
அப்படிப்பட்ட ஒரு என்னது திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர், என் மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர். அதே இப்போ ஒரு பெருந்தன்மையோடு ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் வந்து திருமணங்களை நடத்தி வைத்து அந்த அன்பை நாம் பாராட்டி தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக நான் விமர்சனம் செய்து தான் ஆக வேண்டும். ஆனா தமிழகத்துல நான் வைக்கின்ற கோரிக்கை, அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும். அரசியலை தாண்டிய நட்பை அரசியல் தாண்டிய நட்பாக பார்க்க வேண்டும். அரசியல் தாண்டிய நட்பை உடனேயே அதற்கு ஒரு கூட்டணி சாயம் பூசி இவர்களெல்லாம் உறுதியானவர்களாக, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கட்சியில மிக உறுதியாக இருக்கிறேன். கட்சி நடவடிக்கைகள் மிக மிக உறுதியாக இருக்கிறேன். உடனே நான் இன்னொரு கட்சி தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்ற உடனே நீ வந்து உடனே வந்து திராவிடக்காரங்க கூட போனா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை விட என் கட்சியில் உறுதியானவரை நான் பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கட்சிகளோடு ஒரு அணுக்கமான ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவள் நான். கட்சி எல்லைகள் தாண்டி உறவுகள் இருக்க வேண்டும். ஆனா கட்சி எந்த கூட்டணி உறவு கட்சி என்ன சொல்கிறதோ அந்த உறவு மட்டும்தான் இருக்கு. இது தொடர்பாக ஒரு கேள்வி. இப்ப சமீபத்தில் 100 ரூபா நாணயம் வெளியிட்டாங்க. அதுக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை அங்கே போயிடக்கூடாது, அவருடைய சமாதி கலைஞருடைய சமாதிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு உங்க கட்சியிலும் விமர்சனங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் அதை பத்தி மீடியாவில் நிறைய வந்து, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதே ரீதியில பாக்குறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இதைத்தான் நான் சொல்றேன், ஒரு பெருந்தன்மையாக மட்டும்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி ஒட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு இல்லை, அதாவது ஏன் வெட்டணும்னு நான் கேட்குறேன். ஏன் ஒட்டணும்னு கேட்கும் போது ஏன் வெட்டணும், வெட்டிதான் அரசியல் செய்யணும்னு இல்லை. அப்பாவுடைய பேச்சு இது. அது கரெக்ட். நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள், தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்ல, இது அதோட சாயல் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். தப்பு இல்லைங்கிறீங்க? ஆமா, இல்ல அப்படி பண்றது தப்பு இல்லை. ஆனா அது அரசியலை தாண்டி அந்த உறவு தனிப்பட்ட உறவை தாண்டி அது அரசியலுக்குள்ள வரும்போது தான் விமர்சனம் செய்யப்பட வேண்டுமே தவிர, அது வந்து தனிப்பட்ட உறவாக இருக்கும்போது விமர்சனம் செய்யக்கூடாது. ஒரு மரியாதை கொடுப்பதை அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்பதான் எனது கருத்து. அப்படின்னா யாருமே எந்த விதத்திலுமே ஒரு மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க பயப்படுவார்கள் என்பது எனது கருத்து. சரி, விரைவில் மறுபடியும் தமிழக பாரதிய ஜனதாவுடைய தலைவராக போறீங்க. அவர் அங்க ஃபாரின் போறாரு, திரும்பி வர அந்த ஸ்டாப் கேப்பா இல்ல தொடர்ந்து இருக்க போறீங்களா? என்ன பிளான் அது? நான் இப்போது எனது கட்சியின் சாதாரண தொண்டர், அவ்வளவுதான். தொண்டரா பணியாற்றி கொண்டிருக்கிற, தொண்டரா பணியாற்றுவதற்கு அதெல்லாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதி கொண்டு இருக்கலாம். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நிச்சயமா கட்சி கொடுக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து நான் தலைவராக தான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லை. நான் வந்து கட்சிக்கு உழைப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்சியின் சாதாரண தொண்டராக இன்று கொண்டு இருக்கிறேன். என் கட்சியோடு இணைந்து இன்று பணியாற்றில் மிகுந்த மகிழ்ச்சி உடையவளாக இருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆளுநர் பதவி, இவ்வளோ பெரிய அரசாங்க வசதிகள் எல்லாம் விட்டுட்டு வந்தேன். ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டது கிடையாது இன்னைக்கு. அதனால்தான் அண்ணன் ஸ்டாலின் கூட சொன்னேன், இப்போ எனக்கு புரோட்டோகால்ஸ் அதிகமாக உண்டு. முன்னாள் கவர்னர் என்ற வகையில் கூட எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துட்டாரு. நான் ரொம்ப தைரியசாலி, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினச்சிருந்துருக்கலாம். இவங்களை போல துணிச்சலானவருக்கு என் பாதுகாப்புன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கு எடுத்தது கூட கவலை இல்லைங்க. இப்போ சகோதரி பிரேமலதாவுக்கும் எடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் எதிர்குரல் அதிகமாக கொடுத்துட்டு, ஒரு பெண் தலைவர்கள் வருவது ரொம்ப கஷ்டம். அல்ல எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா, பிரேமலதா போன்றவர்களே நான் ஒரு மாநில தலைவராக இருக்கிறா கொடுத்துக்கணும். ஒரு முன்னாள் ஆளுநர் மட்டும் இல்லை, நானுமே அரசியல் விமர்சனம் செய்கிறேன். எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை. இல்லை அண்ணன் ஸ்டாலின் வந்து இவங்க இரும்பு பெண்மணி, அதனால் இவங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். அந்த வகையில் நான் மகிழ்ச்சி. ஆனால் சந்திரசேகர ராவ் இப்படியே தான் செஞ்சார். நான் கவர்னர்னு தெரிஞ்சும் வந்து எனக்கு சில பாதுகாப்பு அவர் கொடுக்கல. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நீங்கள்லாம் என்றைக்குமே அரசியலில் இருப்போம், ஆட்சியில் இருப்போம், ஆணவம் கொள்ளாதீர்கள், வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொன்னேன். இதை எல்லோரும் தெரிந்து கொள்வது நல்லது, புரிந்து கொள்வது நல்லது. அவ்வளவு. எல்லாரும் எப்பவுமே மேலே இருந்து கொண்டிருக்க மாட்டேன், எல்லாரும் பதவியில் இருக்க மாட்டேன். மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகளையும் செய்ய வேண்டும், பரந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் நம் நாட்டின் பண்பு என்பதை நான், அதை மறந்து விடக்கூடாது என்பதை நான் தெரிவித்தேன். அதிகார போதில் நிறைய பேர் மறந்துடுறாங்களே. ஆமா, நிச்சயமா. உங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே பிஜேபியா அல்லது உங்க ஃபேமிலியில சொல்லுங்க? நான் மட்டும்தாங்க பிஜேபி. ஆக்சுவலா எங்க வீட்டு எல்லாருமே காங்கிரஸ். அதனால என் பையன், அவங்களாம் அரசியல் இல்லை, பையனுக்கும் பொண்ணுக்கும் அரசியல் இல்லை. ஆனா அரசியல் ஆர்வம் உண்டு, ஆனால் அரசியல் கிடையாது. இப்போ கிடையாது, பின்னால் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்பேன். நிச்சயமா அவங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். அதுக்குன்னு வாரிசுன்னு இல்லை, அவங்க எதை வேணாலும் சேர்ந்துக்கலாம். நான் வாரிசு இல்லாத வாரிசு. நான் வந்து காங்கிரஸ்ல இருந்தா வாரிசு, பிஜேபியில இருந்தா சாதாரண தொண்டை. அது மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க விருப்பப்பட்டா சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சித்தப்பா வந்து காங்கிரஸ்ல இருக்காரு, அவருடன் ரெகுலர் தொடர்புகள் உண்டா? நிறைய பேசுவீங்களா? இல்ல, எங்க கட்சி சேர்ந்தப்பறம் எங்க சித்தப்பாட்டலாம், அப்ப சித்தப்பா இப்ப இல்ல, தம்பி அவரு இருக்காரு, அவங்க கிட்ட தொடர்பு மேக்சிமம் தொடர்பு இல்லை.
வசந்த் சொல்றேன். மேக்சிமம் தொடர்பு இல்லை, தொடர்பே கிடையாது. மேக்சிமம் இல்லை, அதிகப்படியான ஃபங்க்ஷன்ல பார்த்தா பேசி அப்படி பேசிக்கிறது மட்டும்தான். அது நான் பிஜேபியில சேர்ந்த உடனே எங்க கட்சி, எங்க வீட்டில் உள்ள குடும்பத்தோட தொடர்பு ரொம்ப விட்டு போயிடுச்சு. எனக்கு எல்லாமே காங்கிரஸ் குடும்பம், அதனால மேக்சிமம் எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 1 வருடமா ஏறக்குறைய என்கிட்ட பேசல, அப்படிதான் இருந்தாங்க. 10 மாதமா பேசல. பட் அப்புறம் இப்ப நான் தான் அப்பாவை பராமரிக்கிறேன், பாத்துக்கிறேன். தெலுங்கானால கூட அவங்க கவர்னர் மாளிகையில கொஞ்ச நாள் தங்கியிருந்தாருல்ல அப்பா? முழுசா அங்கதான் இருந்தாங்க. நான் இருக்கும்போது முழு வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இப்போ எங்களோட பராமரிப்புல தான் இருக்காங்க. நீங்க பேசுற பேச்செல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, ஏமா அப்படி பேசுற அப்படிலாம் கேட்பாரா? சொல்லியிருக்காங்க. இவ்வளவு வேகமா சிலதெல்லாம் பேசும்போது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது ஏன் விருப்பம்னு விட்டுருக்காங்க. சில நேரங்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போதான், அது பழைய முதல்ல கிடையாது. இப்போ சில நேரம் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இது இப்படி பேசியிருக்க, இது நல்லா இருக்கு, இது கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் பண்ணுவாரு, எப்பாச்சும் பண்ணுவாங்க. நான் அந்த அட்வைஸை முழுசா நான் கேட்கறேன்றதான். ஹெல்த்தியா இருக்காங்களா? ஹெல்த்தியா இருக்காங்க. 92 வயதுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. கான்சியஸா நல்லா பேச நம்மளை விட சுறுசுறுப்பா இருக்காங்கங்க. நம்மள மாதிரி நடக்க முடியலையே தவிர, வாழ்க்கையை நடத்துறது காலையில எந்திரிக்கிறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க, நம்மளை விட அதிகமா படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நமக்கு. எங்க அப்பாட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்ன, அதிகமா படிக்கிறது, அதிகமா உழைக்கிறது, கெட்ட பழக்கம் எதுவும் சொல்றது கிடையாது. அதனால 92 வயது வரைக்கும் நல்ல ஞாபக சக்தி. மருத்துவரை எனக்கே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு 70-75 வயதுலாம் இப்போ ஞாபகம் நல்ல ஷார்ப்பாக இருக்கார். நான் 3 வயசு 4 வயசுல இருந்த நடவடிக்கை கூட சொல்கிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கார். எழுதுறாங்க, இன்னும் முழுசா எழுதுறாங்க, நிறைய எழுதுறாங்க. அதனால அந்த ஆரோக்கியம் இருக்கு. இவ்வளோ நேரமும் அரசியல்லேருந்து உங்கள் குடும்பம் வரை பல விஷயங்களை பேசுனீங்க. உங்கள்கிட்ட பேசுறதுங்கிறது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும். மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். மக்களோடு இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல பேட்டிகள் எங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.